ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் வந்துட்டு நம்ம சிவாட்ட உருட்டுன்னு மிரட்டுறாப்புல. யார் வறண்ட இழுக்கிற 2 பேரும் நின்றுக்கிட்டு வெளியே நின்றுக்கிட்டு, என்ன என் மச்சானுக்கு தான் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் தங்கச்சி எங்கே வேணா கொடுப்பேன்டா, அதை கேட்க நீ யார் அப்படின்றாங்க. சரி மாற்றி மாற்றி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், யார் பெரியாள்னு அடிச்சு காமிக்க விடாம கிளப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நாளைக்கு எங்களை மீறி யார் இந்த காயத்ரி கழுத்தில் தாலி கட்டுறாங்கன்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உன்னால் முடிஞ்சதை பாருடான்னு இவர் ஒரு பக்கம் சொல்லி அனுப்பிட்டாருங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே கல்யாணத்தை வைக்கிறாங்க போல, பெருசாக பண்ணாமல். சரி விடுங்க, இது ஒரு பக்கம் இருந்து இவங்க மிரட்டினதை வந்து ஆறுமுகத்துக்கிட்டேயும் பைரவிக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. ஏன்னா சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுப்பா, எல்லாம் தட்டுங்கப்பா மேலத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் பார்த்து காயத்ரி அழகாக வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வரலன்னா எப்படி அப்படின்றாங்க. பொண்ணை வந்து நிற்க வச்சுட்டாங்க. பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டுவாங்கப்பான்னு கூட்டத்தில் 2 பேரும் கோவிந்தா போடுவாங்களே, அந்த மாதிரி கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சதுக்கப்புறமா வந்துட்டான்டா செவ்வாழை அப்படிங்கிற மாதிரி. இருடா தட்டை மாற்றிடுவியா, என்ன மீறி ஒரு கை எடுக்கலாம், மறு கையை நீ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இருடா மறு கையும் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சாமி மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஆறுமுகம் ஓடி போய் அருவாவை தூக்குறாரு. நல்லா வருவப்பா நீ, வேற லெவலில் இருந்தது. ஆனால் எங்கே வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவானு பைரவி தான் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறது, காதல் பொங்கி கரை புரண்டு வருதாச்சே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னொரு பக்கம் ஸ்னேகா ஒரு பக்கம் உருட்டுன்னு மிரட்டுறாங்க. யாரை, நம்ம சிவாவை தாங்க. நீ சிந்து கூட சேர்ந்து வளர்க்கூடாது, சிந்து கூட சேர்ந்து வளர்க்கலாம், மூச்சுக்கு 300 தடவை நீ சிந்துவை பற்றியே பேசிகிட்டு இருக்கனாலே சிவாவுக்கு நினைப்பு பூரா சிந்து மேலே தான் இருக்குது. எப்படி உன் மேலே ஒரு கண்ணன் டூயட் பாடுறாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்